வெல்கம் டு SRR ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் Pinterest ஆப்லேருந்து ஒரு மோட்டிஃபை எப்படி எடுக்கிறது, பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு Pinterest ஆப்பை எடுத்துக்கிறேன். அதில் போய் சர்ச் பாக்ஸில் போய் மேங்கோ மோட்டிஃப்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ளவர்ஸ் எடுக்கிறா இருந்தால் ஃப்ளவர் மோட்டிஃப்னு கொடுத்துக்கலாம், இல்லை ஃப்ளவர் அவுட்லைன்னு கொடுத்துக்கலாம். என்னத்தை பற்றி சர்ச் பண்ண போகிறோமோ அதை இந்த சர்ச் பாக்ஸில் கொடுத்துக்கலாம். மேங்கோ மோட்டிஃப்னு கொடுத்தோன்னா அது வந்துருச்சு. மேங்கோ மோட்டிஃப் ஆர் ஆரி ஒர்க்குன்னு வருது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை நிறையா மேங்கோ வரும், உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் இந்த மேங்கோ டிசைனை எடுக்க போகிறேன். 3 டாட் இருக்கும், அதில் போய் டவுன்லோடுன்னு கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகிடும். அந்த இமேஜ் டவுன்லோட் ஆன இமேஜ் வந்து கேலரியில் இருக்கும். இப்போ நான் கேன்வா ஆப்பை எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி கேன்வா டுட்டோரியலில் 2 கிளாஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். கேன்வாவில் போய் நியூ ஃபைலை கிளிக் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிளை எடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் சைஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 11x16 கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்தது இருக்குது, அதையே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் போடுங்க, யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். A3 சைஸ்க்கு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா, நான் ஏற்கனவே வந்து நெக்லைனை வரைஞ்சி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அதை எடுத்துக்க போகிறேன். அதை போய் கேலரியில் போய் இமேஜஸ்லாம் நிறையா வரும், அதில் நான் வந்து நெக்லைன் ட்ரா பண்ணதை எடுத்துக்கிறேன். இந்த இதை எடுத்துக்கிறேன். ஆட் டு பேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ இது சின்னதாக வருது, அதை பெருசாக்குறதுக்கு அந்த முனையில் வச்சுட்டு இந்த பெருசாக்குறதுக்காக இதை அப்படியே இழுத்துட்டு வரணும். இப்போ அந்த பேஜ் ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ ஆட் கிரிட்ஜஸ் கொடுத்தா நமக்கு கரெக்டான நெக்லைனாக இருக்கும். செட்டிங்ஸில் போய் ஆட் கிரிட்ஜஸ் கொடுக்குறேன். கஸ்டம்ஸ் கொடுத்துக்கலாம். 11 இன்ச்சு கொடுத்துக்கலாம். இங்கே 0 கொடுத்துக்கணும். ஏற்கனவே பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் எல்லாத்தையும் திருப்பியும் நான் சொல்கிறேன். இங்கே 16 கொடுத்துட்டு டன் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்கொயர் பாக்ஸஸ்லாம் வந்துருச்சு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த நெக்லைனு 5 இன்ச்சுக்கு நான் வரைஞ்சது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கேலரியில் போய் அந்த மேங்கோ மோட்டிஃபை எடுத்துக்கலாம். ஆட் டு பேஜ் கொடுத்துக்கலாம். இந்த மேங்கோ மோட்டிஃப் வந்துட்டு, ஆனால் பின்னாடி உள்ளதை அப்படியே மறைச்சிருச்சு பாருங்கள். அந்த நெக்லைனே அப்படியே மறைச்சிருக்கு. இதை நம்ம என்ன செய்யணும்னா, டிரான்ஸ்பரன்சிக்கு போய் டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கம்மி பண்ண பின்னாடி உள்ள லைன்ஸ் தெரியுது பாருங்கள். இது மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 50 வச்சுக்கலாம், இல்லை 60 வச்சுக்கலாம். அந்த மேங்கோ டிசைனும் தெரியணும், அது மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் சின்னதாக்கிக்கிறேன் இந்த மேங்கோவை. சின்னதாக்கியாச்சு. இப்போ நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி இதை வச்சுக்க வேண்டியதுதான். இந்த மேங்கோ ஒட்டின மாதிரி இந்த இதை கிராப் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா அது பின்னாடி மறைக்கும் அந்த இதை. அதனால் கரெக்டாக அந்த மேங்கோ எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரையிலும் அந்த இதை கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைடில் உள்ளதை குறைச்சிங்கன்னா அந்த இதே குறையும், அந்த இடம் ஒண்டி குறையும். கீழே உள்ளதை இது பண்ணால் அந்த இது சின்னதாகும், அதே சைடில் உள்ளதை இது பண்ணால் அந்த இடம் ஒண்டி குறையும். சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா இடம்லாம் குறையும். இப்போ நான் அந்த மேங்கோ மோட்டிஃபை சின்னதாக்கிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்குக்கு சென்டரில் வர்ற மாதிரி வைக்கணும். இப்போ ரெட் லைன் வருது பாருங்கள். இது வந்து ஒரு சைடாக இருக்குது, நடுவில் ரெட் லைன் வந்துருச்சு. அப்போ இதுதான் கரெக்டான சென்டர் பாயிண்ட். நான் இது மேங்கோவை திருப்பி வச்சுக்கிறேன். எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்லைனை ஒட்டின மாதிரி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ரொட்டேட் பண்ணி அடுத்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா காப்பி பண்ணி நெக்ஸ்ட்டு வச்சுட்டு போக வேண்டியதுதான். நம்ம வந்து ஃப்ரீயாக கேன்வா டுட்டோரியல் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதை என்னோட ஷேர் பண்ணவும், டவுட் இருந்தால் என்னோட கேட்கவும் டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லையும் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை என்னோட ஷேர் பண்ணலாம், டவுட் இருந்தால் கேட்கலாம்.
இப்போ இந்த மேங்கோ மோட்டிஃபை அப்படியே காப்பி பண்ணி நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டே போக வேண்டியதான். டெலிகிராம் குரூப்பில் உள்ள ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கை லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி இதை காப்பி பண்ணி வச்சுட்டே போக வேண்டியதான். மூவ் பண்ணி கேப் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு போகலாம். மேங்கோ மோட்டிஃப் எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு. இப்போ அந்த கேப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த கேப் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இந்த ஆஃப் சைடு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சைடு ஒரு மேங்கோ மோட்டிஃபாகவே காப்பி பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். அதை போன வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ குரூப்பாக எப்படி குரூப் பண்ணிவிட்டு அதை நெக்ஸ்ட் சைடு எடுத்துகிட்டு போகலான்ங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லா மேங்கோ மோட்டிஃபையும் நான் குரூப் பண்ண போகிறேன். அதுக்கு மோரில் போய் குரூப்பு செலக்ட் மல்டிபிளில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லா மேங்கோவையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த க்ளோஸ் கொடுத்துட்டோன்னா மேலே குரூப்புன்னு வரும். அதில் குரூப்பை கிளிக் பண்ணால் குரூப் ஆகிடும். இப்போ இது குரூப் ஆகிடுச்சு. இதை என்ன செய்யணுன்னா பக்கத்தில் 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷனல் இருக்கும். டவுன்லோட் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷனல் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கணும். சேவ் டவுன்லோட் செட்டிங்கை கொடுத்துட்டு டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணிடலாம். டவுன்லோட் ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் அப்லோடில் இருக்கும். அதில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த மேங்கோ நம்ம இது பண்ணுறது. இப்போ இது மறைக்கிற மாதிரி பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறனால அந்த நெக்லைனை மறைக்குது. இதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா வெளியில் வந்துக்குங்க. க்ரோம் இல்லை கூகுள் எதில் போகிறீங்களோ அதில் போய் பேக்ரவுண்ட் ரிமூவர்னு கொடுத்துக்கணும். கூகுள் சர்ச்சில் போய் பேக்ரவுண்ட் ரிமூவர்னு கொடுத்தீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் இமேஜ் கொடுக்கணும். இப்போ எந்த இமேஜை நம்ம பேக்ரவுண்டை எடுக்கணுமோ அந்த இமேஜ் கொடுக்கணும். ப்ரௌஸில் போய் நான் எடுத்துக்கிறேன். வெளியிலையும் இருக்கும், ப்ரௌஸ்லையும் இருக்கும். உங்களுக்கு எதில் இருக்குன்னு பார்த்து எடுத்துங்க. இப்போ அந்த இமேஜை அப்லோட் பண்ணோன்னா பேக்ரவுண்டு எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகும். பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு அந்த இமேஜ் வரும். இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகுது பாருங்கள். பின்னாடி பாருங்கள் கட்டமாக தெரியுதுல, அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். மேலே ஃபைல் டவுன்லோடுன்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் கேன்வாக்குள்ளார போய்க்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே இது வச்சுருக்கோம், அதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ கேலரிக்குள்ளார போய் அந்த இமேஜை எடுத்துக்குவோம். எனக்கு டவுன்லோடுங்கிற ஃபைலில் இருக்குது, அதனால் நான் டவுன்லோடு எடுத்துக்கிறேன். டவுன்லோடுங்கிறதுல எனக்கு இருக்குது. உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த இமேஜ் தான் பேக்ரவுண்ட் நீக்கு எடுத்தது, அதை எடுத்துக்கிறேன். ஆட் டு பேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஜில் அந்த இமேஜ் வந்துடும். இப்போ பிளாக் கலரில் தெரியுது, கொஞ்சம் நேரத்தில் அது ஒயிட்டாக மாறிடும். அவ்வளோதான், அந்த இமேஜ் வந்துட்டு. இப்போ என்ன செய்யணுன்னா அந்த மேங்கோ இந்த மேங்கோவோட கரெக்டாக இருக்கான்னு அந்த மேங்கோ மேலே வச்சு ரீசைஸ் பண்ணிக்கணும் அந்த இமேஜை. ஒரு மேங்கோவோட கரெக்டாக இருந்தாலே போதும் ஓரளவுக்கு. இப்போ நான் இந்த நடுவில் உள்ள மேங்கோவோட கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி. கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ கரெக்டாக வந்திருக்கு. அந்த நடுவில் உள்ள மேங்கோ இமேஜும் இந்த மேங்கோ இமேஜும் கரெக்டாக வந்திருக்கு. இதை என்ன செஞ்சுக்கணுன்னா ஃப்ளிப் கொடுத்துக்கணும். ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிட்டா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். இப்போ கரெக்டாக வச்சுக்க வேண்டியதுதான். இந்த மேங்கோ மேலே கீழே இருக்குது, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி தான் குரூப் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் சைடு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். பேக்ரவுண்டை வெளியில் போய் பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு இங்கே வரணும். ப்ரோ யூஸராக இருந்தால் இந்த கேன்வா ஆப்லேயே நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரோ இல்லாதனால நம்ம
கூகுளில் போய் அந்த பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு திருப்பி இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ செட்டிங்ஸில் போய் கிளியர் எட்ஜ் கொடுத்துட்றேன். நெக் டிசைன் மேக் பண்ணியாச்சு. இதை டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கை டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் உள்ள ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு தான் இந்த ரெண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.